யாழ்ப்பாண கல்லூரியில் 12 ஆண்டுகள் மாணவராக இருந்தவர். 38 ஆண்டுகள் கிளர்க் ஆஃப் ஒர்க்ஸாக பணி செய்தவர். திரு வேலுப்பிள்ளை கணேசரட்னம் அவர்களை வட்டுக்கோட்டையில் இருக்கிற அவருடைய இல்லத்தில் ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நான் நேர்காணல் செய்கிறேன். எங்களுடைய கல்லூரி நாட்களில் ஒரு மெல்லிய புன்னகையோடு எம்மை கடந்து செல்கிறவர், எப்போதும் சீரியஸாகவே தன்னுடைய பணியை செய்கிறவர். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றிய ஒரு சிறிய சுய அறிமுகத்தோடு ஆரம்பிக்கலாம். நான் ஆரம்ப பாடசாலை ஜெஃப்னா காலேஜிலேயே ஆரம்ப கல்வியை தொடங்கினேன். நான் இப்போ இந்த ஓஎல் வரைக்கும் படித்தேன். நான் இப்போ இடையில் என்னுடைய தாப்பனார் இறந்ததன் காரணமாக நான் நீர்ப்பாசன திணைக்களத்தில் முருங்கனில் கொஞ்சம் காலம் வேலை செய்தேன். நான் அதன் பிற்பாடு இங்கே அவருடைய ஆண்டு திவசத்துக்கு வந்த பொழுது திரும்பி மன்னருக்கு போக இருந்தேன். நான் ஆனால் இடையில் என்ன இங்கே இப்படி ஒரு வேக்கன்சி இருக்குது யாழ்ப்பாண கல்லூரியில், இப்படி கேட்டரிங் செய்ய வேணும், கேன்டீன் நடத்த வேணும், அதுக்கு உங்களை மேனேஜரை போட போகிறோம், வாரீங்களா என்ற நான் அவ்வளோ விரும்ப இல்லை. என்றாலும் பேருந்து வீட்டு சூழ்நிலை காரணமாக நான் சரி என்று சொல்லி ஒரு 9 மணி போல் பிரின்சிபல் வீட்டை போனோம், கதிராமருடைய வீட்டை. அந்த நேரம் தனபாலசிங்கமும் அவர் போர்டிங் சூப்பர்வைசராக இருந்தவர், ஜேசிங்க கிளாக்கராக சீஃப் கிளாக்காக இருந்தவர். அவர் 2 பேரும் கூட்டிக் கொண்டு போய் அங்கே கதிராமரை கதைச்சா. அவர் அடுத்த நாளே நீர் இந்த கேண்டீனை பொறுப்பெடுக்கலாம் என்று சொன்னார். நான் அடுத்த நாள் வெள்ளனா போனேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே நைட் தான் அவன் வீட்டை போனாங்க. அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் கேண்டீன் அதில் டிசம்பரில் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அந்த ஹாலிடேஸ் தானே பேர்ந்து அந்த 10 நாளும் அங்கே வேலை செய்தேன். நான் அப்போ போர்டிங்கில் இருந்தும் அந்த சோட்டீஸ் அதுகள் வரும், அதை விட இடியப்பம் வேறு இடத்துல இருந்து எடுக்கிறேன் நாகம்மா ஆச்சியான்னு சொல்லி அவர்கிட்ட அப்படி 10 நாளும் அங்கே வேலை செய்தேன். அது முடிஞ்சு ஹாலிடேஸ் வந்துட்டுது. அப்போ 2ஆம் தேதி பள்ளிக்கூடம் ஆரம்பம், ஜனவரி 2. இப்போ 72ஆம் ஆண்டு. நான் 71 டிசம்பரில் போய் சேர்ந்தேன். 72 ஜனவரிக்கு நான் பேருந்து மறுபடியும் அங்கே போக வேண்டி வந்துட்டு கேண்டீனுக்கு. அதுக்கு இடையில் போய் நான் என்னுடைய சூட்கேஸ் அதில் மன்னரில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் இங்கே தான் தொடர்ந்து வேலை செய்தேன் நான் அந்த கேண்டீனில். அப்போ அங்கே இரிகேஷனில் எடுக்கிற காசும் இங்கே எடுக்கிற காசும் கிட்டத்தட்ட ஒரே அளவாக இருந்தது. எனக்கு இது போக்குவரத்து செலவில்லை, சாப்பாட்டு செலவில்லை, இங்கேயே இதாக இருந்தது, வருமானம் கூடவே இருந்தது. பின்ன இங்கேயே நின்றுட்டேன். கேன்டீனுக்கு பொறுப்பாளராக போய் கிளர்க் ஆஃப் ஒர்க்ஸாக எப்படி நீங்கள் மாறினீர்கள்? யாழ்ப்பாண கல்லூரியில் இருந்து ஓய்வு பெறுகிற வரைக்கும் நீங்கள் என்னென்ன பதவிகள் எல்லாம் கல்லூரியில் வகித்தீர்கள்? நான் கேண்டீனில் வேலை செய்து இருக்கும் பொழுது அண்டர் கிராஜுவேட்ஸ் எல்லாம் நடந்தது பள்ளிக்கூடம். அதை விட பிரின்சிபல் செகண்டரி ஸ்கூலும் நடந்தது, ப்ரைமரி ஸ்கூல் இருந்தது. அப்போ 74ஆம் ஆண்டு டேக் ஓவர் வந்துட்டுது. யூனிவர்சிட்டிக்கு அந்த எங்களுடைய பாடசாலையை எடுத்துக்கினோம். அப்போ கேண்டீன் இன்கம் குறைவு, இப்போ வருமானம் இல்லாதபடியே அவர் அதை ப்ரைவேட்டை ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டார் கேண்டீனை. பரமேஸ்வரன் என்ற ஒருவர் அதை டேக் ஓவர் பண்ணார். அப்போ என்ன ப்ரீவோகேஷனல் அசிஸ்டன்ட் மாதிரி அந்த ஃபீல்டுக்கு அக்ரிகல்ச்சர் அதுகள் பார்க்குறது, ப்ரைமரி ஸ்கூல் பிள்ளைகளை கூட்டி கொண்டு அங்கே கிரவுண்ட்ஸில் அக்ரிகல்ச்சர் அதுகள் பழக்கிறது, அந்த வேலையில் எனக்கு கொடுத்தினோம். அதுக்கு கதிராமரும் வருவார், மிஸ்டர் கதிராமர். அதை விட மிஸ் எலையாஸ் வருவா. இந்த பிள்ளைகளுக்கு இந்த விவசாயத்தை படிப்பிச்சினோம். அதால் கத்திரிக்கண்டு, மிளகாய்க்கண்டு, சோளன் அப்படியெல்லாம் கண்டுகள் சீட்ஸ் போட்டு நட்டு அதை பழக்கினோம். விக்னல் ஃபீல்டுக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஸ்கோபோர்டு பக்கத்துலேயே ஒரு காணி இருந்தால் அதில் கொஞ்சம் காலம் வேலை செய்து கொண்டிருக்க பேருந்து என்ன தனபாலசிங்க மாஸ்டருக்கு சுவமில்லா வந்துட்டு 76ஆம் ஆண்டில் பிறகு என்ன போர்டிங்கை பார்க்க சொல்லி சொன்னார்கள். பின்ன அங்கே கொஞ்சம் காலம் போர்டிங்கில் இருந்தேன். நான் அதுக்கிடையே லங்காஜி தான் கிளாக் ஆஃப் ஒர்க்ஸாக இருந்தேன். அவைக்குள்ள பிரச்சனை அவர் விட்டுட்டு போட்டார் கேம்பஸுக்கு. பின்ன நான் அதை டேக் ஓவர் பண்ணேன் கிளாக் ஆஃப் ஒர்க்ஸை. இந்த ராஜசிங்க மாஸ்டர் தான் அதை என்ன டேக் ஓவர் பண்ணி நீர் டிபார்ட்மெண்ட் சொல்லி விட்டது.
அதோடு நான் கிளாக் ஆஃப் ஒர்க்ஸையும் பார்த்து போர்டிங்கையும் கேட்டரிங்கையும் பார்த்தேன். நான் இறுதி காலத்தில் இப்போ இந்த செபனேசன் மாசன்ற காலத்தில் என்ன கூட்டி கொண்டு போய் ராஜசிங்க மாஸ்டரும் செபனேசன் மாஸ்டரும் போர்ட் ஆஃபீஸில் கூட்டி கொண்டு போய் நீர் ஒரு உண்மையான ஊழியன், உண்மை எங்களில் நம்பிக்கை இருக்குது, ஆனபடியால் நீர் தான் இந்த வெல்ஃபேர் ஆஃபீஸரை நீர் தான் இருக்க வேணுமென்று அவர் சொன்னார் செபனேசன் மாஸ்டர். பின்ன அதையும் பார்த்து இந்த கிளாக் ஆஃப் ஒர்க்ஸையும் பார்த்து போர்டிங்கையும் பார்த்தேன் நான். அப்போ அதுக்கு பத்மாஜினி என்ற ஒரு பிள்ளை இருந்தது. அந்த பிள்ளையும் இந்த கார்ட்ஸ் எடுக்க அரேஞ்ச் பண்ணேன். ஃபினான்ஸுக்கு மட்டும்தான் நான் அதுக்கு பொறுப்பாக இருந்தேன். அதை விட தேவாண்ட ஒருவர் இருந்தவர், அவர் அந்த கார்ட்ஸுகளை எடுத்து வைப்பார். நான் போய் இடையில் ரிசீட் போடுறது, பேரண்ட்ஸ் வந்தால் ரிசீட் போடுறது, அப்படியான வேலையில் கொஞ்சம் காலம் செய்து உணர்ந்தேன் நான். இதை விட ஜெனரல் ரிசீட்டுன்னு சொல்லி பொதுவாக ரிசீட் போடுறது, அந்த குப்பை விற்கிறது, டிம்பர் விற்கிறது, மரங்கள் உடைஞ்சா விழுந்தால் விற்கிறது, அப்படியான வேலைகளும் நான் கொஞ்சம் காலம் செய்தேன். இதுக்கு வருவினம் இந்த குரூப்ஸை வந்து இருப்பினம் டயசிசன் கவுன்சில் அப்படியான இதுகளும் செய்த நாங்கள். அந்த கேட்டரிங் செய்த நான். அதை விட சூரி வில்லியம்ஸ் என்று அவர் ஒரு குரூப்பை கொண்டு வந்து 3 நாள் ஒரு கிழமை என்று சொல்லி அவர்கள் அங்கே ரூம்ஸில் ஹாஸ்டலில் எல்லாம் தங்குவார்கள். அவர்களுக்கும் சாப்பாடு எல்லாம் பரிமாறுறதுக்கு ஒழுங்குகள் செய்து அவைகிட்ட ப்ரைவேட் கேட்டரிங் செய்து அவைகிட்ட காசு எடுக்கிறாங்க. அந்த வேலையை நான் தான் செய்தேன். நான் எந்த ஆண்டில் நீங்கள் கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்றீர்கள்? 2007ஆம் ஆண்டு என்னுடைய 60வது வயதில் நான் ஓய்வு பெற்றுட்டேன். அக்டோபர் 7th உங்களுடைய பிறந்த தினம் அன்று நான். எங்களுடைய கல்லூரி நாட்களில் எப்போதும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிற மற்ற பணியாட்களுடன் நீங்கள் பரபரப்பாக சீரியஸாக வேலையில் ஈடுபட்டிருப்பீர்கள். உங்களுடைய அலுவலகமும் எப்போதும் பரபரப்பாகவே இருக்கும். ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை நேர்முகமாக நான் சந்திக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற போது மகிழ்ச்சியுடன் பணி நிறைவு செய்தீர்களா அல்லது மனக்குறைகளோடு பணி நிறைவு செய்தீர்களா? நான் சந்தோஷமான இதில் தான் ஓய்வு பெற்றேன். என்னுடைய 60 வயது பூர்த்தி ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட நான் 36 வருஷம் அங்கே வேலை செய்திருக்கிறேன். அதை விட 12 வருடம் மாணவனாக அறிவறியில் இருந்தே நான் படிச்சிருக்கிறேன். அதனுடையால் என்னுடைய கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு யாழ்ப்பாண கல்லூரியில் என்னுடைய சேவையையும் மாணவனாக இருந்ததையும் வழங்கியிருக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியுடன் தான் நீங்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள். ஆமாம். அத்துடன் பல அதிபர்களோடு நீங்கள் பயணப்பட்டிருக்கிறீர்கள். ஆமாம். நீங்கள் சந்தித்த அதிபர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் படிக்கிற காலத்தில் செல்லியா மாஸ்டர் என்று ஒருவர் தான் அதிபராக இருந்தவர். அவர் மிகவும் திறமையானவர். அவருடைய காலம் பங்கர் மிஷனரி பிரசிடெண்ட்டாக இருந்தவர். செல்லியா மாஸ்டர் பிரின்சிபலாக இருந்தவர். அவருடைய காலத்தை பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் ஒரு கோல்டன் ஒரு பொற்காலம் என்று தான் சொல்லுவார்கள். அப்படி நிர்வாகமும் அப்படித்தான். இங்கே படித்த மாணவர்கள் எல்லாம் இலங்கையிலும் மலேசியா போன்ற நாடுகளிலும் நல்ல பிரபலியமாக இருந்தவர்கள். டைரக்டர் ஆஃப் பில்டிங்ஸ், டைரக்டர் ஆஃப் வாட்டர் ஒர்க்ஸ் எல்லாம் எங்களுடைய சொந்தக்காரரே அரசாங்கத்தில் வேலை செய்திருக்கிறார்கள். அநேகமானவர்கள் இன்ஜினியர் மேரும் டாக்டர் மேரும் MOH, SHS, சுப்ரீம் ஹெல்த் சர்வீஸ் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இங்கே படித்த மாணவர்கள் தான் கூடுதலாக பிரபலியமாக இலங்கை அரசாங்கத்தில் இருந்தார்கள். ஆடிட்டர் ஜெனரல் கனரட்னம், ஆடிட்டர் ஜெனரல் பொன்னையாண்டு அவர்கள் அதிகமானவர் போர்டிலும் இருந்திருக்கிறார்கள், யாழ்ப்பாண கல்லூரி போர்டிலும். அதன் பின்பாடு பாலசிங்கம் என்றவர் பிரின்சிபலாக வந்தார். அவர் 68ஆம் ஆண்டு இறந்து விட்டார். பாலசிங்கம் பிரின்சிபலாக வரைக்க இவர் வைஸ் பிரின்சிபலாக கதிராமரை வைஸ் பிரின்சிபலாக அப்பாயின்ட் பண்ணவே. அவருடைய இறப்பின் பிற்பாடு கதிராமர் சக்சீட் பண்ணார் பிரின்சிபலாக. அதன் பிற்பாடு வைஸ் பிரின்சிபலாக இருந்த
கதிராமர் பிரின்சிபலாக வந்தோடனே ராஜசிங்கத்தை வைஸ் பிரின்சிபலாக போட்டார். திரு கதிர்காமர் அவருடைய காலத்தில் தான் உங்களுக்கு பணி நியமனம் கிடைக்கப்பெற்றது. ஆமாம். அந்த தருணங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கிறதா? இவர் என்ன, நான் அவர் ரிட்டையர் பண்ணி போகும்பொழுது எனக்கு சொன்ன ஒரு இது, எனக்கும் உமக்கும் ஒரு விதமான டிஸ்பியூட்டும் வேற இல்லை, ஃபினான்ஸில் சரி, ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்பில் சரி, ஒரு விதமான இதுவும் இல்லை, நீர் ஒரு சின்சியரான ஒர்க்கர் என்று சொல்லி ஒரு கடிதமும் தந்தவர் எனக்கு. நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவர், இங்கேயே பணியும் செய்து ஓய்வு பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் யாழ்ப்பாண கல்லூரியின் பணி பயனுள்ளதாக அமைந்திருந்ததா? கூடுதலாக நான் வேறு எங்கேயாவது பணி செய்திருந்தால் என்னுடைய பிள்ளைகள் யாழ்ப்பாண கல்லூரியில் படிச்சிருக்க மாட்டேன். நானும் படித்தபடியாக அதையும் விரும்பி என்னுடைய பிள்ளைகளும் அங்கே படித்து இப்போ நல்லா இருக்கணும். என்னுடைய மகன் MBA செய்து இப்போ கொமர்ஷியல் பேங்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறார். என்னுடைய மகள் MBA செய்து அவள் இந்த டெலிகம்யூனிகேஷன் கோஆர்டினேட்டிங் ஆஃபீஸராக கொழும்பில் வேலை செய்கிறாள். என்னுடைய மகள் டீச்சிங் டபுள் மேத்ஸ் படிப்பிச்சவ கிளிநொச்சி நேஷனல் ஸ்கூலில், அவள் இப்போ மெரிவண்ணி ஓமானில் இருக்கிறாள். மற்ற மகள் MSc இன்ஜினியரிங் செய்து இப்போ லண்டனில் இருக்கிறார். இந்த ஓய்வு காலத்தை எவ்வாறு நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள்? நான் பல இந்த யாழ்ப்பாண கல்லூரி அனுபவத்தை வச்சு பல தொண்டு நிறுவனங்களிலும் இந்த கோஆப்ரேட்டிவ் அதுகளிலும் பிரசிடெண்ட்டாயும் ட்ரெஷரராயும் செக்ரட்டரியாயும் இருந்திருக்கிறேன். பிரத்யேகமாக கோஆப்ரேட்டிவில் இப்போவும் நான் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். அதை விட RDS கிராம அபிவிருத்தி சங்கம், அது யாழ்ப்பாண கல்லூரி ராசநாய மாஸ்டர் போன்ற எங்கள்ட உள்ளூர் ஆக்கள் ஜெயராஜன் மாஸ்டர் தான் ஆரம்பித்தது. இப்போது நான் தான் அதுக்கு தலைவராக இருக்கிறேன். மற்றது இந்த விவசாய சம்மேளனத்தில் நான் தான் விவசாய சம்மேளனத்தின் தலைவராக இருந்து இந்த குளங்களை முந்தி புனரமைச்சு வெட்டிச்சு மண்களை GA கணேஷ் அந்த காலத்தில் விவசாய இலகால வேலை தவிர GA வந்து வடமாகாணத்தில் வழுக்கியாறு சிஸ்டம்னு சொல்லி ஒன்றை கொண்டு எல்லா குளங்களையும் புனரமைச்சவர். அதன் காரணமாக நானும் என்னுடைய கிராமத்தில் இருக்கிற குளங்களை அவருக்கு கடிதம் மூலம் எழுதி அந்த 3 குளங்களுக்கு நான் தான் பொறுப்பாக இருந்தேன். நான் வளவி குளம், உப்பு வயல் குளம், டெக்னிக்கல் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற திக்ராய குளம் 3ஐயும் புனரமைச்சு அதில் அப்புறப்படுத்துகிற மண்களை எல்லாம் கோயில்களுக்கும் பாடசாலைகளுக்கும் சனசம நிலையங்களுக்கும் வழங்கினாங்க. ஓய்வு பெற்ற பிறகு சமூக பணியில் உங்களை இணைத்து கொண்டீர்கள். ஆமாம், இப்போ நான் தான் விவசாய சம்மேளன தலைவர் இந்த GS டிவிஷனுக்கு. ஏறக்குறைய அரை நூற்றாண்டுகள் யாழ்ப்பாண கல்லூரியோடு தொடர்புடைய உங்களுக்கு இப்போது கல்லூரியை பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறது? இப்போ கூடுதலாக நான் யாழ்ப்பாண கல்லூரி முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. கட்டிடங்கள் வடிவை மெயின்டைன் பண்ணுறது இல்லை. மற்றது அந்த காலத்தில் பழைய மாணவர் தான் இந்த லைப்ரரியை பிரசிடென்ட் லூதர் ஜெயசிங்கன் தான் அதை கட்டிச்சவர். அதுக்கு டாக்டர் பூலோ சுந்தரமண்டவர் தான் ஆர்கிடெக்டாக இருந்தவர். அவர் வந்து அந்த கட்டிடம் லைப்ரரிக்கு சிமெண்ட் வாஷ் தான், வெளியில் சிமெண்ட் வாஷ் தான் போட வேணும் என்று சொன்னவர். ஏனெண்டா வெள்ளை அடித்தால் அது அடிக்கடி அந்த பாசி பிடிச்சி பழுதாக போயிடும். அதுக்கு சிமெண்ட் அந்த இவைகளுக்கு அந்த இது தெரியாமல் போச்சுது. இப்போ அதால் சிமெண்ட் வாஷ் இல்லாமல் அவர்கள் வெள்ளை அடிக்கிறார்கள். அது நாளடைவில் பழுதாகி போயிடும். மற்றது இந்த சருகுகள் விழுந்தால் தட்டு இல்லை. அவையால் வழக்கமாக 3 மாதம் 6 மாதத்துக்கும் அந்த சருகுகளை வெளியில் தட்ட வேணும். தட்டுனாத்தான் அந்த இல்லாட்டா அதில் மழை தண்ணி நின்று கீழுக்கு ஒழுக பார்க்கும். அதே மாதிரி இப்போ ஒட்லி ஓலையும் உடைச்சி போட்டினோம். அதில் அந்த டவுன் பைப்புக்கு வர்றது உள்ளுக்கு ஒரு கட்டர் இருக்குது, சிமெண்ட் பீலி இருக்குது. அதால் 3 மாதம் 6 மாதத்துக்கு அங்கே வர சருகுகளை தட்டிச்சு எடுத்து அள்ளி வெளியில் கொட்டி அந்த கட்டரையும் இந்த பைப்புகளால் தள்ளி உள்ளுக்கு இறக்கி விட்டால் அந்த சருகுகள் வெளியில் வந்துடும். அதால் இந்த அடிக்கடி நாங்கள் ஒரு வருஷம் வெள்ளை அடித்தா அடுத்த வருஷம் இந்த சொலிக்கணம் அடிக்கிறது. எண்ணெய் கதவுகளுக்கு பூட்டுகளுக்கு எல்லாம் எண்ணெய் போடுறோம். இப்போ நான் நினைக்கையில் நான் ரிட்டையர் பண்ணதுக்கு பிறகு அந்த பூட்டுகளுக்கெல்லாம் எண்ணெய் போட்டிருப்பினோம்ன்ட்டு அடிக்கடி பூட்டை துறந்து பூட்டி எண்ணெய் போட வேணும். சொலிக்கணம் அடிக்கணும் கதவுகளுக்கு. அப்போ தான் அந்த கரையான் பிடிக்கிற அதுகள் இதுகள் இல்லாமல் இருக்கும்.
மற்றது இந்த தலை பிள்ளைகள தலை இதுகள் எண்ணப்பட்டு இந்த உள்ளுக்கெல்லாம் கிளாஸ் ரூம்ஸில் பழுதாக இருக்கும். அதுக்கு டச்சப் பண்ண வேணும். மற்ற வெளியில் நாங்கள் ஒவ்வொரு ப்ரைஸ் கிங்குக்கும் வெள்ளி அடிப்போம். அதில் சுத்தப்படுத்தி வெள்ளி அடித்து விடுறது. அப்போ வேலையாட்களும் ஒரு 30-40 பேர் வேலை எழுதினோம். இப்பொழுது வேலையாட்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதா? குறைவு. இப்போ 12 பேர் தான். அது போர்டே டிசைட் பண்ணி 12 பேரை தான் வேலைக்கு எக்ஸ்ட்ராவாக பிடிக்கலாம். அதே அது ஜெஃப்னா காலேஜை பொறுத்தவரையில் அது காணாது. 200 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிற யாழ்ப்பாண கல்லூரிக்கு எதையாகிலும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் எதை நீங்கள் சொல்வீர்கள்? அந்த காலத்தில் ஸ்போர்ட்ஸ் நல்லா இருந்தது, படிப்பு எஜுகேஷனும் நல்லா இருந்தது, பிள்ளைகள் டிசிப்ளின் அந்த காலத்தில் நல்லா இருந்தது. இப்போ வந்த பிரின்சிபலும் ஓரளவு பரவாயில்ல, எஜுகேஷனை நல்ல வடிவாக கொண்டு போகிறான், நிர்வாகமும் பரவாயில்லை. ஆனால் அவருக்கு இந்த வளங்கள் காணாது. இந்த வளங்கள் எல்லாம் பூர்த்தியாகிற நேரத்தில் யாழ்ப்பாண கல்லூரி மீண்டும் எழுந்து நிற்கும், அப்படித்தானே? ஆமாம். மற்றது கண்ட்ராக்டில் கொடுக்குறதுல அவர் கான்ட்ராக்டர் வந்து கான்ட்ராக்ட் வேலையில் செய்து தன்னை இதை முடிச்சு கொண்டு அவர் போயிடுவார். அடுத்த மெயின்டெனன்ஸுக்கு ஆக்கள், அதுக்கு இவியல் லேபரர்ஸை போட்டு தான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு இந்த வசதிகள் இல்லை. கான்ட்ராக்டர் தன்னை வேலையில் முடிஞ்சோடனே அவர் போயிடுவார் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு. டெய்லி மெயின்டெனன்ஸுக்கு ஆக்களும் ஒரு கிளாக் ஆஃப் ஒர்க்ஸும் இருந்தால் தான் அதை வடிவாக செய்யலாம். உங்களது பணிக்காலத்தில் எவையெல்லாம் உங்களுக்கு இடர்பாடுகளாக இருந்தது? ஏன்னா கேட்டரிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் என்ன மிஸ்டர் கதிராமர் அதில் இருந்து எடுக்க விரும்பவில்லை. ஆனால் நான் அந்த அவருடைய என்ன சவால் இருந்தாலும் நான் ஓரளவுக்கு அதை பூர்த்தி பண்ணி கொண்டு தான் வந்தேன். நான் கேட்டரிங் கொஞ்சம் கஷ்டமாக அந்த டைமுக்கு கொடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் அந்த டைமுக்கு கொடுக்கணும். லஞ்ச் அந்த டைமுக்கு கொடுக்கணும். டின்னர் அந்த டைமுக்கு கொடுக்கணும். மற்ற சில எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர்னா பெட்ரோமேக்ஸ் உடனே இந்த லேபர் அடுத்து பெட்ரோமேக்ஸ் எல்லாம் ஆயத்தமாக வச்சுருக்கணும். லண்டன் ஆயத்தமாக வச்சுருக்கணும். உங்களோடு உரையாடுகிற பொழுதுதான் எனக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது. ஒரு கல்லூரியினுடைய நிர்வாகம் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு உங்களை போன்ற ஆட்களினுடைய பணி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் சிறப்பானது. உங்களுடைய காலத்திலும் மிக சிறப்பாக நீங்கள் பணியாற்றி இந்த கல்லூரி சிறப்பாக செயல்பட உதவி செய்திருக்கிறீர்கள். மிக சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்கிற எத்தனையோ பணிகள் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு முழு திருப்தியுடனே இந்த நேர்காணலை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நீங்கள் தந்த இந்த நேர்காணலுக்கும் மனம் திறந்து நீங்கள் பேசிய பல விடயங்களுக்காகவும் இதயபூர்வமாக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவர் பணி ஓய்வு பெறுகிற போது இன்னொருவர் அந்த இடத்தை நிரப்புவது என்பது இயல்பானதுதான். ஆனாலும் தனிப்பட்ட ஆளுமை என்பது எப்போதும் வெற்றிடமாகவே இருக்கும். உங்களுக்கு இறையாசி வேண்டி நான் விடைபெறுகிறேன். நன்றி.